மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் கவர்னர் தாமதம் செய்கிறார் மற்றும் தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக அவரது நடவடிக்கைகள் உள்ளன ஆகிய குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு மாறானது, ஆதாரமற்றது என கவர்னர் மாளிகை தெரிவித்துள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிச்சயமாக நாம் கண்டிக்க வேண்டும் என கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பதற்கு திமுக எம்பி கனிமொழி பதிலளித்துள்ளார். இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிச்சயமாக நாம் கண்டிக்க வேண்டும். இந்த சமூகம் முதல்ல இந்த விஷயங்களை அந்த பெண் மீது பழி சுமத்துறதை நிறுத்த வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அவங்களுக்கு மிக விரைவிலே மிக அழுத்தமான ஒரு தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று முழு முயற்சியோடு ஈடுபட்டு வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். கோவையில் சாலையில் நடந்து சென்ற பெண் ஒருவர் காரில் கடத்தப்படுவது போன்ற சிசிடிவி காட்சிகள் செய்திகளில் வந்துள்ளன. பெண்களுக்கு பாதுகாப்பானதா தமிழகம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைக்கு யார் யாரோ கிளம்பி திமுகவை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று கனவு காண்கிறார்கள். எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நகராட்சித்துறை பணி நியமனத்தில் தலா 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டுள்ளது. மொத்தம் எத்தனை கோடி லஞ்சம் பெறப்பட்டது என தெரியவில்லை. தமிழகமே குட்டிச்சவராகியுள்ளது. ஓட்டுக்கு 5000 கொடுக்க திமுகவினர் திட்டமிட்டுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்திற்கு யாரும் விமானியை குறை சொல்ல முடியாது, தன் மகனை குறை சொல்கிறார்களே என்ற வேதனையை விமானியின் தந்தை சுமந்து கொண்டிருக்க தேவையில்லை என்ற வழக்கு விசாரணையின் போது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தெரிவித்துள்ளார். நான் முன்மொழியவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரே ஆகியிருக்க முடியாது என்று அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் அணு ஆயுத திட்டங்களுக்கு முக்கிய மையமாக திகழும் கஹூதா அணுசக்தி நிலையம் மீது தாக்குதல் நடத்த கடந்த 1980களில் இந்தியாவும் இஸ்ரேலும் திட்டமிட்டன. ஆனால் அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா அதற்கு ஒப்புதல் தரவில்லை என அமெரிக்க உளவுத்துறையான CIA-யின் முன்னாள் அதிகாரி ரிச்சர்ட் பார்லோ தெரிவித்துள்ளார். அணு ஆயுத கடத்தல் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு விதிமீறல், ரகசிய கூட்டணி, விஞ்ஞானி AQ கான் கூட்டாளிகள் உள்ளிட்டவற்றின் மையமாக பாகிஸ்தான் திகழ்ந்து வருகிறது என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. தனக்கு பாதுகாப்பான அடைக்கலம் கொடுத்த இந்திய மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார்.